நீங்கள் கல்லூரி பேராசிரியர் வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி தனியார் பள்ளியில் பள்ளியில் கல்லூரி தனியார் கல்லூரி தனியார் கல்லூரி அதாவது அப்போ வந்து அதாவது விளக்குனர் அதாவது வந்து அதாவது பேராசிரியர் அதுக்கு அடுத்தால எம்எஸ்சி முடிக்காதவங்க பிஎஸ்சி பட்டப்படிப்பு மட்டும் முடித்தவங்களுக்கு அப்போ டெமான்ஸ்ட்ரேட்டர் அது விளக்குனர் இந்த செய்முறை செய்யும்போது அந்த மாணவர்களுக்கு அதை விளக்குவதற்காக பிஎஸ்சி முடித்தவங்களையே பட்டப்படிப்பு முடித்தவங்களே வேலைக்கு வச்சுருப்பாங்க. அந்த அடிப்படையில் வந்து நான் ஒரு தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி முடித்த உடனே ஒரு தனியார் கல்லூரியில் 2 கல்லூரிகளில் விளக்குனராக வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் அப்புறம் இதில் அரசாங்கத்தில் இருந்த வேலை விழுப்புரம் வந்து காட்டிலும் அது விழுப்புரம் வரல முதல்ல அதுக்கு அடுத்தால எனக்கு இந்த பல்கலைக்கழகம் இந்த இதில் அதாவது விவசாய கல்லூரி மேலூர் அது வந்து நம்ம கல்லூரி கல்வி இயக்கம் சார்பாக தான் நான் தேர்வு செய்யப்பட்டாலும் அங்கே வந்து விவசாய கல்லூரியில் கல்லூரி கல்வி இயக்கம் சார்பாக தமிழ்துறை, ஆங்கிலத்துறை, இயற்பியல் துறை, வேதியியல் துறை இதில் மட்டும் கொஞ்சம் ஆட்கள் இருப்பாங்க. அங்கே வந்து அது ஃபாரின் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் நம்ம அங்கேருந்து இங்கே வந்துக்கலாம். அது பல்கலைக்கழகமாக மாறிச்சுது. ஆமாம், பின்னாடி மாறும்போது அப்போ விருப்பம் கேட்குறாங்க, நீங்கள் விவசாய பல்கலைக்கழகத்துக்கு வரீங்களா, நீங்கள் உங்கள் இதுக்கு போகும்போது நமக்கு அங்கே போனால் நமக்கு வாய்ப்புகள் குறையும், நமக்கு இந்த பாடத்துக்கான முக்கியத்துவமும் நமக்கு கிடையாது. அதனால நான் நீங்கள் அங்கே படிக்க போயிருந்தா கூடுதல் சலுகை வேலை நினச்சிருக்கேன். அதெல்லாம் கிடையாது, தவறான செய்தி. அது அப்படி கூடுதலுக்காக கிடையாது. இங்கே வந்ததுனால தான் இங்கே வந்து நிறைய அந்த படி உயர்வோ மற்றதோ நம்ம மாதிரி ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. அங்கே வந்து ரொம்ப சொற்பமாக தான் சரி, ஒரே ஊரில் பக்கத்தில் 2 இடத்துல இருந்துக்கலாம், நம்ம வெளியே எங்கேயும் போகலாம். அதன் முடியாது. அது வந்து மரியாதையும் இருக்காது. இப்போ மெடிக்கல் காலேஜில் போய் ஃபிசிக்ஸ் டெமான்ஸ்ட்ரேட்டராக இருந்தால் மெடிக்கல் காலேஜில் வேலை பார்த்துருக்காங்க. அங்கே பெரிய ஆட்கள் அப்போ வந்து மெடிக்கல் நான் மெடிக்கல் தான் பார்ப்போம், அக்ரி நான் அக்ரின்னு தான் பார்ப்போம். அங்கே வந்து மரியாதை. சரி, இந்த நீங்கள் கல்லூரி பேராசிரியர் கல்லூரியில் இந்த ஆசிரியர் சங்க போராட்டம் நடக்கும். அந்த போராட்டத்துக்கு சிறை சென்ற அனுபவம். கல்லூரி பேராசிரியர்னு சொல்லக்கூடாது, நாங்கள் கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் உள்ளவங்க தான் பேராசிரியர்னு சொல்லணும். திரும்ப எனக்கு சொல்ல பயன்படுத்துறது பேராசிரியர் கல்வி அப்படிதான் எல்லாரும் போகணும். எல்லாரும் தான் போடுறாங்க. முதல்ல பேர் வந்து அப்போ தான் உதவி பேராசிரியர், அதுக்கப்புறம் விரிவுரையாளர், அப்புறம் செலெக்ஷன் கிரேடு விரிவுரை. பல்கலைக்கழகத்தில் உள்ளவங்க தான் பேராசிரியர் போடணும். அதனால வழக்கத்தில் அப்படி எல்லாரும் அதை பயன்படுத்தி தவறான. ஆமாம்மா. இப்போ நீங்கள் கேட்டது கேள்வி என்னதுக்கா, அந்த ஆசிரியர் போராட்டம். ஆமாம், நீங்கள் செலெக்ஷன் அனுபவம். ஆமாம், செலெக்ஷன் அனுபவம். அதில் ஆசிரியர் போராட்டத்தில் போனோம். அதில் கல்வி ஆசிரியர்கள், அதாவது கல்லூரி ஆசிரியர்கள் மட்டும் நடத்தின போராட்டம், பள்ளி ஆசிரியர்கள் நடத்தின போராட்டம். அது வந்து அது என்னன்னா எல்லாரும் சேர்ந்து அரசு பள்ளி பள்ளி அதாவது கல்லூரி ஆசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜாக்டின்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அதன் மூலமாக நடந்த போராட்டம். கல்லூரி ஆசிரியர்கள் மட்டும் நடத்தின போராட்டம். இப்படி பல போராட்டங்கள் இருக்கு. அந்த போராட்டங்கள்லாம் நம்ம கலந்துக்கிட்டு இருக்கோம். கல்லூரி ஆசிரியர் பணியில் கல்லூரி ஆசிரியர்களுக்கான போராட்டம் தான் அதிலையும் கலந்துக்கணும். அப்புறம் ஆசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள் இணைஞ்சு நடத்துகிற போராட்டம்னால அதிலையும் கலந்துக்குவோம். அதே மாதிரி அரசு ஊழியர்கள் சேர்ந்து நடத்துகிற போராட்டம். இப்படி இந்த எல்லா போராட்டங்களையும் நம்ம கலந்து. அரசு ஊழியர்கள் சொல்லும்போது 2 அமைப்பு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆனால் அவங்க எல்லாரும் அந்த ஜாக்டி போராட்டத்தில் எல்லாரும் இணைஞ்சு தான் அந்த போராட்டத்தை நடத்துனாங்க. அந்த போராட்டத்தில் போனால் அது வந்து கடலூரில் இப்போ அந்த போராட்டம் நல்லா எல்லாரும் இணைஞ்சு தமிழகம் முழுக்க போராட்டம், எல்லா மாவட்ட தலைநகர்களையும் பெரிய அளவில் கைதாகிட்டாங்க. அப்புறம் வந்து இது வந்து விழுப்புரம் மாவட்டம் உருவாகல, கடலூர் தான் ஒன்றுபட்ட கடலூர் மாவட்டம், தென்னார்காடு மாவட்டம். தென்னார்காடு மாவட்டம். அந்த தென்னார்காடு மாவட்டம் சார்பாக கடலூரில் தான் அந்த போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் நடத்தும்போது அப்புறம் வந்து அப்புறம் எல்லாரையும் கைது பண்ணவங்களெல்லாம் உடனே கைது பண்ணி ஒரு திருமண மண்டபத்தில் வச்சுருந்தாங்க. அது ஒரு நல்ல அனுபவம். அந்த போராட்டத்தில் என் கூட இங்கே நம்ம வந்து எழுத்தாளர் ஒரு பேருன்னா நம்ம
அசோக் போஸ், ராஜேந்திர சோழன் அவரும் கூட வந்திருந்தார். அவங்க எல்லாம் போய் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அந்த போராட்டத்தில் எங்கள் கல்லூரியிலிருந்தெல்லாம் கூட அதிகமான ஆட்கள் வந்து பங்கேற்கல. ஆமாம், அதில் பங்கேற்கல. அது அவங்க பொதுவான போராட்டம்னால நம்ம ஏன் இதில் போனால் நம்ம கோரிக்கைலாம் நிறைய வராது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லி நிறைய பேர் வரல. இருந்தாலும் நான் வந்து எங்கள் கல்லூரி சார்பாக நான் வந்து இன்னொரு பேராசிரியர் ரகுமத்துல்லா கான் அவர் தான் ஆசிரியர் சங்க தலைவர். நாங்கள் 2 பேரும் போய் கலந்துக்கிட்டோம். அதில் அந்த போராட்டத்தில் என்னன்னாக்கா திருமண மண்டபத்தில் வச்சுருந்தாங்க. அந்த திருமண மண்டபத்தில் ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க, நேரம் போகணும். அப்படி பேசும்போது ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் மேடையில் வந்து ஒரு அனுபவம், நல்ல அனுபவம்னா அதுதான். இந்த மேடையில் வந்து நாங்கள் இந்த பாட்டு பாடியே நான் வந்து தாளம் மாதிரி இதை போட்டு மேடையில் நின்னேன். அப்படி நிற்கும்போது அங்கே பேச்சுவார்த்தை நடக்குது. என்ன பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா, எல்லா மாவட்டங்களும் ஒரு 10 பேர் நீங்கள் கொடுங்க, மற்றவங்களெல்லாம் விடுதலை பண்ணிக்கிறோம். 10 பேர் ஒவ்வொரு இதுலேயும் வந்து மொத்தமாக எல்லா சங்கமும் சேர்ந்து ஒரு 10 பேர் கொடுத்தா வழக்கு, மற்றவங்களும் விட்டுருவாங்க அப்படின்னாங்க. இப்போ அது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடந்தது. அப்போ சிபிஐ சிபிஎம் சார்பாக உள்ளது, அதாவது இவங்க அரசு ஊழியர் சங்கம், அப்புறம் அரசு பணியாளர் சங்கம்னு இருக்கும். அப்படி எல்லா சங்கங்களிலிருந்தும் முக்கியமானவங்க பேசும்போது என்னை கல்லூரி ஆசிரியர்கள் அன்றைக்கி அதில் நிறைய கலந்துக்கல. அதனால் நான் வந்து அதனுடைய பிரதிநிதியாக அதில் கலந்துக்கிட்டேன். அப்படி பேசும்போது நம்ம எந்த 10 பேர் 15 பேர் கொடுக்குறதுன்னு அந்த விவாதம் வந்தது. அப்படி விவாதம் வரும்போது நான் ஒரு கருத்தை சொன்னேன். என்ன கருத்து சொன்னால், அவங்க விட்டால் எல்லாத்தையும் விட்டுச்சோம். இல்லை, நான் இவ்வளோ பேர் இருக்கும்போது இவங்களை மட்டும் பிடிச்சிக்கோ அப்படின்னு நம்மளே பிடிச்சி கொடுக்குறது எப்படி சரியாக இருக்கும்? அப்படி நம்ம செய்கிறது தப்பு. அப்படின்னா விட்டால் எல்லாத்தையும் விட்டுங்க, இல்லைன்னாக்கா எல்லாத்தையும் கைது பண்ண. எதுதான் நம்ம நிலை எடுக்க முடியும்? அதுக்கு எல்லாத்துக்கும் இருந்து இயல்பாக ஆதரவு இருந்துச்சு. நான் சொல்கிறேன், அந்த கருத்துக்கு ஆதரவு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பழையபடி அங்கே இது நடக்குது. இதை வந்து இப்போ என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் எப்படி கைது பண்ணுறது, இந்த சிக்கல் வருது அவங்களுக்கு. அப்போ இதுலேருந்து அவங்க 10 பேர் தான் கைது பண்ணணும், 15 பேர் தான் கைது பண்ணணும்னு ஒரு நிலை போலீஸுக்கு எடுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ அங்கே எஸ்பியாக இருந்தவர் திண்டிவனத்தில் டிஎஸ்பியாக இருந்தவர், என்னை பற்றி உங்களோட போராட்டங்களில் என்னை பற்றி நல்லா தெரிஞ்சவர். அவர் நல்லா நேர்மையானவர், அதெல்லாம் குறையில்லை. அவர் உடனே சொல்றதுக்கு இதுக்கு காரணம் நம்ம தான் மெயினாக உள்ள காரணம் அப்படின்னு அவரும் நினச்சிக்கிட்டு உடனே என்ன செஞ்சார், கீழே இருந்து போலீஸை வச்சு மேடையில் இருந்து என்னைய ஒருத்தனை மட்டும் தனியாக அப்படி ஒரு பரிசையாக போலீஸை நிறுத்தி என்னை மட்டும் தனிமைப்படுத்தி இழுத்துட்டு போனாங்க. அப்படி இழுத்துட்டு போகும்போது அந்த கூட்டத்தில் ஒரு எதிர்ப்பு இயல்பாக வந்தது. அந்த எதிர்ப்பு யார் யார் அதிகம் கற்றுனாங்களோ அதில் ஒரு 15 பேரை பிடிச்சி அதோட சேர்த்து இங்கே 15 பேரையும் கொண்டு ஜெயில் வச்சுட்டாங்க. அது ஒரு நல்ல அனுபவம். ஜெயிலில் இருந்ததுனால அதுக்கப்புறம் அவங்க கைது பண்ணுறாங்க. தொடர்ந்து வெளியே போராட்டம் நடந்தது. எங்களுக்கு எல்லா இயக்கத்துக்காரங்களும் பழம் அது இது வாங்கி குடிப்பாங்க. ஜெயிலில் ஒரு காலத்தில் இவ்வளவு சாப்பிட்டது இல்லை. உள்ளே போகும்போது நிழல்ல வெளியே உள்ளவங்கெல்லாம் போராட்டம் பண்ணி வெயிலில் அவங்க உடம்புலாம் கருத்து பிடிச்சி தினம் வெயிலில் ஊர்வலம் போனால் எப்படி இருக்கும்? நாங்கள் நல்ல ஜெயிலில் நிழலில் உட்காந்து நல்ல இந்த பழங்களை சாப்பிட்டு உடம்பு அப்படி புது நேரம் ஆகிடுச்சு. பேருக்கு தியாகிகள் பட்டம். அப்படி போல இப்போ திண்டிவனத்தில் வந்து அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளி எல்லாமே இருந்தது. இந்த முருகபாதத்தில் ஒரு பள்ளியை கொண்டு வரணும் என்பதற்காக ஒரு சிறப்பு கமிட்டி பள்ளி அமைக்கிங்க. அது தலைவராக வந்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா வந்து தலைவரும், வழக்கறிஞர் பவனிந்து வந்து செயலாளர் செயல்படுறீங்க. பிரசன்னா பொருளாளராக அது ஏன்னா திண்டிவனத்தில் எல்லாமே தனியார் பள்ளிகள் தான். ஒரு அரசு பெண்கள் பள்ளியோ ஆண்கள் 1985 வரைக்கும் இங்கே வந்து எல்லாமே அரசு பள்ளி கிடையாது, அரசு உதவி பெறும் பள்ளி. அப்புறம் வந்து கட்டணம் வாங்கக்கூடிய அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, பதின்ம பள்ளிகள்னு சொல்லலாம். அந்த பள்ளிகள் தான் 2 தான் இருந்தது. அப்போ உள்ள என்ன இருந்ததுன்னா, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கூட சட்டப்படி பிள்ளைகளை சேர்க்கும் போது மாணவர்களிடம் கட்டணம் வாங்கக்கூடாது, எந்த பேர்லையும் வாங்கக்கூடாது. ஆனால் அப்போது இந்த தனியார் பள்ளிகள் எல்லா பள்ளிகளிலும் அப்படி கட்டணம் வாங்கினாங்க. யாரு இங்கே உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி வால்டர் ஸ்கூலில் அப்படி வாங்கினாங்க. அதே மாதிரி இந்த புனித அன்னாள் அந்த பள்ளியில் எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு பேரில் நோட்டு வாங்குங்கிற பேர்லையோ இதுக்கு ரசீதும் கொடுக்க மாட்டாங்க, இப்படி வாங்குறாங்க. இதனால ஏழை எளிய மாணவர்கள்
நான் கண்ணால் பார்த்தேன். ரோஷனியிலிருந்து ஒரு அம்மா அந்த பள்ளிக்கூடத்து வாசனை இது வாட்டர் ஸ்கூல் இதில் வந்து ஏதோ காசு கொடுத்துருக்காங்க. அதில் மூக்குத்தியை கடத்தி அடகு வச்சுட்டு அதை கொடுத்துட்டு அதை பண்ணிட்டு அந்த மூக்குத்தி அந்த தடுப்பு அப்படி அதை பார்த்தேன். இது எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு. இப்படி ஏழை எளிய பிள்ளைகள் இப்போ இந்த பள்ளிகள்லாம் தொடங்கினது ஒரு காலத்தில் ஏழை எளிய பிள்ளைகளுடைய கல்விக்காக தான் தொடங்கப்பட்டது. தனியார் பள்ளிகளில் அவங்க காசு வாங்குறான், அவங்களுக்கு ஒன்றும் நம்ம மாற்ற முடியாது. அது அப்படி தான் அவங்க தொடங்குறாங்க. ஆனால் இந்த பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அவங்க காசு வாங்கக்கூடாதுன்னு இருக்குது. அப்படி இருந்து இப்படி வாங்குறது. அப்போ இந்த இதில் அதுக்கு எதிர்த்து போராட்டம் நடத்தணும். அப்போ நம்ம ஒரு அரசு பள்ளி கொண்டு வந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்தோம். அப்படி முயற்சி எடுக்கும்போது அப்புறம் அந்த மாவட்ட கல்வி அலுவலகம் இருந்து தான் ஒரு செல்லத்துறை அவர் சொல்லணும் இந்த நேரத்தில் செல்லத்துறை, அதுக்கப்புறம் அவங்க செல்வராஜன் 2 பேர் இருந்தாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு முந்தின வருஷம் அவரிடையே ஒரு அரசு பள்ளி கொண்டு வரணுங்கிறது முயற்சி எடுத்திருக்காங்க. அந்த முயற்சி எடுக்கும்போது அப்போது இந்த நகரமன்ற தலைவராக இருந்தார் அவர் கீராஜனுக்கு வந்து அதை தடுத்து நிறுத்திட்டார். புரியுங்களா? அதனால அவங்க வந்து என்னைய வந்து பார்த்தாங்க, இந்த மாதிரி ஒரு படி நீங்கள் வந்து ஈராச்சந்தர்லாம் எதிர்த்து நீங்கள் துணிச்சலை செய்வீங்க அப்படின்னு நம்புகிறோம் அப்படின்னு என்னைய வந்து பார்த்து நீங்கள் முயற்சி எடுத்தால் நாங்கள் எல்லா முயற்சியும் எடுக்கிறோம் அப்படி தூண்டுகோல அவங்க வந்து எது அந்த டிஓ ஆஃபீஸில் வேலை பண்ணாங்க. அவர் செல்லத்துறை இறந்து போயிட்டார், மருந்து டாக்டர். ஆமாம், அவர் இறந்து போயிட்டார். ரொம்ப நேர்மையான அரசு நல்ல விஷயம் தெரிஞ்சவர். அப்போ தான் அப்புறம் அப்போ தான் சொல்கிறார், பள்ளிக்கூடம் ஒன்றுனா பள்ளி திறப்பு குழுமம் இது பண்ணணும், 12,500 ரூபா அப்படி கட்டணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து இது கேட்பாங்க இப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு அப்போ தான் தெரியும். அப்போ தான் ஒரு பள்ளி திறப்பு குழு ஏற்படுத்தணுன்னாக்கா நகரத்தில் உள்ள முக்கியமானவர்களெல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிறது. அப்படின்னா இந்த ஊரில் வந்து பெரும்பான்மை சமூகமாக திண்டிவனத்தில் இருக்கிறது வன்னியர்கள் தான் அதிகம், பெரும்பான்மை சமூகமாக இருக்குது. அப்போ அதில் இருந்து சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறதுன்னா அதிலிருந்து ஒருத்தரை வந்து நம்ம தலைவராக வைக்கணும். அப்படி எல்லா சமூகத்திலிருந்து அதில் பிரதிநிதித்துவம் வைக்கணும். ஒவ்வொரு அளவு எல்லா இது இயக்கங்கள் ஆதரவாக உள்ளவங்க, ஏன்னா இதில் ஒற்றுமையாக இருந்தால் தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் யோசித்து பார்த்ததில் எங்களுக்கு அப்போ வந்து இதுதான் டாக்டர் ராமதாஸ் தான் அதுக்கு பொருத்தமானவர் அப்படிங்கிறது எடுத்தான். அவருக்கும் கல்வியில் ஈடுபாடு ரொம்ப அதிகம். அந்த அடிப்படையில் அவருக்கு பள்ளித்திறப்பு தலைவராக வச்சோம். இந்த முயற்சிகள் எல்லாத்துக்கும் பின்புலமாக இருந்தது ஒரு கட்சி ஆலோசனைங்கிறதுனா இவர் தான் நம்ம எழுத்தாளர் ராஜேந்திர சோழன். அப்புறம் அவர் பவுனந்தியோட பழக்கம். இப்போ இவங்கள்ட்டையும் பேசுகிறோம். இப்படி முடிவுலாம் எடுக்கிறது நான் எடுக்கிறது இல்லை, எல்லாரும் சேர்ந்து தான். ஆனால் அங்கே தெரியாது வெளியே இந்த இது மாதிரி திட்டமிட்டு பேசி தான் பண்ணுறாங்கன்னு தெரியாது. பள்ளித்திறப்பு குழுவில் அப்புறம் இவரை கொண்டு வந்தோம். யார்? நம்ம திராவிடர் கழக பகுதியறிவாளர் கழகத்தில் இந்த வாசு சம்பந்தம் இருந்தார். அவர் இங்கே வெகுஜன இயக்கங்களை இந்த ஊரில் நடத்தினதில் அவருக்கு முக்கியமான பங்கு. அப்போ நான் சொன்னேன் அவருடைய மனைவியை இதில் பள்ளித்திறப்பு குழுவில் உறுப்பினர் ஆக்கலான்னு சொல்லி நான் முயற்சி எடுத்தேன். அதுக்கு அவர் சொன்னார், ஏற்கனவே நான் அரசாங்கத்துக்கான பழி வாங்கப்பட்டிருக்கேன், நானும் என் மனைவியோ அதில் இருந்தால் கூட என்னையை தான் வந்து அவங்க வந்து குறி வைப்பாங்க, மேலும் பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்னு அவர் அதில் மறுத்துட்டார். ஆனால் திமுகவில் இந்த திகா குமாரசாமி, திகா கோட்டை போன்றவர்கள் முன்னாள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவங்க அவங்களெல்லாம் அதில் சேர்த்துருக்கோம் அந்த பள்ளித்திறப்பு குழுவில். அப்படி வச்சு அந்த பள்ளித்திறப்பு குழு வந்து எல்லா சமூகத்து மக்களும் இருக்கிற மாதிரி ஒரு வக்கீல் இது எல்லாத்தையும் வச்சுருந்தோம். அதில் வச்சு அது தொடர்ந்து அது ரொம்ப அக்கறையோடு அது எக்காரணத்தை கொண்டு பொதுமக்கள்கிட்ட இந்த பள்ளிக்காக செலவழிக்கிற காசுக்கு நன்கொடை வாங்கக்கூடாது, அதெல்லாம் நம்ம இந்த ரூபாயை நம்மளே கட்டணும் அப்படின்னால இந்த இது இருக்குல்ல இந்த 12,500 ரூபாயை அதுக்கு அது அளவுக்கு மட்டும் நம்மளே கட்டணும்ல, அதுக்கு மட்டும் நம்ம வசூல் பண்ணணும் எல்லாத்துக்கும். அந்த ரூபாயை கரெக்டாக அதுக்கு மேலே எதுவும் வசூல் பண்ணக்கூடாது. போக்குவரத்து மற்ற செலவுகள்லாம் டாக்டர் ராமதாஸ் அவர் வண்டியிலேயே நாங்கள் போய் கொடுத்துருவோம், அங்கே கொடுத்துருவோம், அங்கே பண்ணுவோம். அப்படி வந்து ஒரு வாங்குகிற காசுக்கு நம்ம பொதுமக்கள்கிட்ட நம்ம நாணயம் மாற்றணும். அது மிகப்பெரிய போராட்டம். அதுதான் வந்து குறிப்பாக என்ன போன்றவர்களையும் தமிழக மக்களுக்கு அறிமுகப்படுத்தின்னு சொல்லலாம். அது நமக்கு வந்து ஏற்கனவே இந்த மார்க்சிய லெனின் இயக்கங்கள் இடதுசாரி இயக்கங்களோட அனுபவம் இருக்கிறதுனால இந்த போராட்டத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணும், மக்கள் போராட்டமாக எப்படி மாற்றுறதுங்கிறது நம்ம அதில் இருந்த அனுபவம் நமக்கு பயன்படுத்தணும். குறிப்பாக எல்லா கட்சிகளையும் எப்படி எந்த அளவுக்கு, ஏன்னா முதல்ல வந்து பள்ளி திறப்பு குழு ஆரம்பிக்கிறோம்.
பள்ளி திறப்புக்குள்ள இடைஞ்சல் வருது. அப்போ பள்ளி திறப்புகளுக்கு ஆதரவாக நகர கல்வி மேம்பாட்டு வேணும்னு பள்ளி திறப்புகளுக்கு ஆதரவாக எல்லா கட்சி மற்றும் இயக்கங்கள உள்ளவங்களை சேர்த்து அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக எல்லா கட்சியும் ஒருங்கிணைக்கிறோம். இப்படி அது தொடர்ந்து நடந்த போராட்டம், அது வெற்றியை நோக்கிய போராட்டம், வெற்றி அடைஞ்சுது. அந்த வருஷமே அந்த பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டது. அதில் நகர மக்களுக்கு நிறைய பங்கு உண்டு. அதில் வந்து எல்லாம் அவர் பிரச்சனை விடாதபடி அவர்களெலாம் கூட இங்குள்ள பெரிய பிரமுகர்கள் எல்லாம் கூட எதிர்த்துக்கிட்டார். அவர் அந்த வயசில் அவர்களெலாம் அவருடைய ஆலோசனைகள் எல்லாமே மிகச்சிறப்பாக நடந்தது. அந்த குழு வந்து ரொம்ப ஜனநாயக குழுமாக இயங்கிச்சு. யாருன்னு ஒருத்தர் சொல்லுது எந்த ஒரு முடிவும் எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு எடுப்போம். அது பள்ளி திறப்பு குழுவாக இருந்தாலும் சரி, நகர கல்வி மேம்பாட்டு குழுவாக இருந்தாலும் சரி. அதுதான் அந்த முருங்கப்பாக்கத்தில் உள்ள, ஏன்னா அதுக்கு முந்தின வருஷம் அந்த பள்ளியை தான் நடுநிலைப்பள்ளியை மேல்நிலைப்பள்ளியாக முயற்சி பண்ணதுக்கு அதுக்கு முந்தின வருஷம் அதுக்கு தான் ப்ரொப்போசல் போனது. அப்படி போனது வந்து அப்போ தடுத்து நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வேண்டாம், அது வந்து இங்கே வந்து நகராட்சி பள்ளி இருந்தால் தான் நல்லது அப்படின்னு ஒரு கருத்தை வச்சு அந்த முடிவு பண்ணியிருக்காங்க. பழையபடி அதே பள்ளியை நம்ம இது பண்ணணும்னு சொல்லும்போது ஜனங்கள்ட்டி முருங்கப்பாக்கத்து மக்கள் எல்லா கட்சிக்காரங்க எல்லார்ட்டையும் ஆதரவு. ஒரு பள்ளி அரசு பள்ளி வேணுங்கிறது எல்லாரும் தானே ஆதரிப்பாங்க, யாரும் வேண்டான்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அவர் ஈராச்சந்திரன் வந்து தனிமைப்பட்டுட்டார். அப்போ தனிமைப்படுத்துறது நம்ம திட்டமிட்டு பண்ணோம். நம்ம தேவையில்லாமல் மற்றவர்களை அவருக்கு பக்கம் சேரணும். காங்கிரஸ் நம்ம கூட முழுக்க இல்லைனாலும் அவர் பக்கம் சேர விடாமல் தடுத்து. அதில் திமுகவுடைய பங்கு பெரிய பங்கு. நிசாவார் துறை இருக்கிறார், அவர் தான் திமுக சார்பாக வந்து முழு அவங்க. ஏன்னா அவங்க நகரமன்ற உறுப்பினர்கள் மொத்தம் 28 பேர், அதில் 14 பேர் அந்த கட்சியை சேர்ந்தவர். அந்த 14 பேர் ஓட்டு, மற்ற கட்சியெல்லாம் சேர்ந்து 14 ஓட்டு. புரியுங்களா? இதில் என்வின்னு ஒருத்தர், அவர் வந்து காங்கிரஸில் உள்ளவர். என்வி நடராஜன் வந்து அந்த என்வியில் இன்னொரு என்வி நடராஜன் இருந்தார். அவர் வந்து அவங்க கட்சி நிலைப்பாட்டை மீறி இதுக்கு ஒரு ஓட்டு போட்டார். காங்கிரஸில் இருந்தவர், ஆனால் பள்ளித்திறப்புக்குள்ள அவர் உறுப்பினர். ஆமாம், அதனால பிரசன்ன வெங்கடாஜலபதியும் இந்த ராதாகிருஷ்ணன் வழக்கறிஞர் இருந்தார். இவங்க 2 பேரும் அவர்கிட்ட போய் தனியாக பேசினாங்க. பேசலைன்னா அவர்கிட்ட அவர் ஓட்டு நம்ம வாங்கிக்க முடியாது. அது ஓட்டு இருக்கும்போது இந்த திமுக காரங்க 14 ஓட்டு, அவர் என்விஎன் ஓட்டு 15 ஓட்டு. அப்போ 28க்கு 15 ஓட்டு விழுந்துச்சு. அப்புறம் 2 பக்கமும் சமமாக இருந்தால் தானே தலைவர் வந்து ஓட்டு போட முடியும். அதனால சேர்மன் ஓட்டு அப்படி இருந்தாலும் எதிர்த்து ஓட்டு போட்டார், அது வேற விஷயம். அதனால ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் நமக்கு இப்போ 15 இவங்க 14 15 அவங்களுக்கு 13 தானே, 2 ஓட்டு. அதில் அப்படி இது வந்து அந்த சேர்மன் ஓட்டு போடக்கூடாது. அவர் போட்டார். அவர் எப்போ போடணும்னா சமமாக இருக்கும்போது தான் அவருக்கு போடணும். மற்ற விஷயம் போட்டார். அதனால அந்த மீதி மிகப்பெரிய போராட்டம். அது வந்து எல்லாரும் பங்கேற்றாங்க, பங்கேற்க வச்சோம் எல்லாத்தையும். அதில் வந்து